ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா த இந்தியன் கேப்டன் பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் கடைசியாக அந்த 2 டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து கூட ஹோம்லேயே ஒயிட் வாஷ் ஆனாங்க. தென் பிஜிடி சீரிஸும் பெருசாக சொல்கிற அளவுக்கு போல ரொம்ப மோசமாக தோத்தாங்க. கடைசி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டீம் அவுட் ட்ராப்பே ஆகிட்டாரு ஃபார்ம் அவுட் அப்படின்றதுனால. இந்த அளவுக்கு அவரோட டெஸ்ட்டோடைய அந்த கடைசி 2 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போல. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இதுக்கப்புறம் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சிருவாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் ஆனாரா இல்லை பிசிசியோட ஃபோர்ஸ்னால தான் ஆனாரான்னு தெரியல. பட் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல அந்த அளவுக்கு கிரேட் பிளேயர்லாம் இல்லைங்க, பட் 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. டெஸ்ட்ல ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டாரு. அவரோட பிளேஸை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் சீலே பண்ணாரு. அவரோட ஓப்பனிங் டெஸ்ட் மேட்ச், அதாவது டெபியூலே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயருங்க. டெஸ்ட்ல கேப்டன்சிலையும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. வின்னிங் பர்சன்டேஜும் அதிகமாக தான் இருக்கு. ஒரு நல்ல கேப்டன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பிளேயர், அக்ரெசிவான பிளேயர். டெஸ்ட்லயும் நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு காமிச்ச ஒரு பிளேயர். இப்போ இந்தியன் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. நான் ஓடிஐ மட்டும் இதுக்கப்புறம் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you all.